ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். மணி 1 மணி ஆகுது, 1:30 ஆகுது. இப்போ தான் சமைக்க போகிறேன். காலையில் சமைச்சிருச்சு. என்ன சமைக்க போகிறேன்னா மட்டன் சமைக்க போகிறேன். மட்டன் பிரியாணி சமைக்கலான்னு. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குது. பச்சை மிளகா 4 கீரி வச்சுக்குது. புதினா, கொத்தமல்லி, தக்காளி 2 பழம் அரிஞ்சு வச்சுக்குது நீல வாக்கில். 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்குது. ஏன்னா தக்காளி கல்லாட்டுங்குது, அதனால் ருசி தராது. அதனால் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி பிரியாணியில் போட்டால் நல்லாயிருக்கும். புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாம் பேஸ்ட்டு. எப்போ இந்த மாதிரி பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், சோம்பு, தயிர், தேவையான கறி 1 கிலோ, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குது. ஏன்னா நம்ம மட்டன் சீக்கிரம் வேகாது, விசில் போட்டால் தான் வேகும். அதனால் நான் முன்னாடியே 2 விசில் போட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். அதனுடைய தண்ணி அதையும் சாதத்துலேயும் ஊற்ற போகிறேன். அரிசி 3/4 kg, 3 டம்ளர். 3 டம்ளர். அது 1/4 கிலோ பிடிக்குது. 3/4 kg. 1 கிலோ கறிக்கு 3/4 kg அரிசி போடுறேன். 2 வேளைக்கு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எல்லாம் கம்மி தான். இப்போ வீடியோக்கு வாங்க தாளிக்கிறது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிச்சு. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்போவுமே எங்கள் வீட்டில் சண்டே கிழமை லேட்டாக தான் ஆகும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். மற்ற டைம் எல்லாம் 7:30 8க்கெல்லாம் சமையல் ஆகிடுது. எண்ணெய் காஞ்சிருச்சு, கொட்டிக்கலாம். வெங்காயம் எப்பவும் பிரியாணிக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீல வாக்கில் 2 வெங்காயம் 3 வெங்காயம் அடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் தான் பெருசாக இருந்துச்சு. 2 வெங்காயம் எப்போ நான் பிரியாணிக்கு 2 வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் 3 வெங்காயம் போடுறது. வெங்காயம் போடுறத பிரியாணி நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, போன மாதம் ஆடி மாதமாக இருந்துச்சு. அதனால் நான் கழிச்சு வீட்டில் நான் எதுவுமே 1 மாதம் வரைக்கும் செய்யலை. பிரியாணி எதுவும் செய்யலை. இப்போ தான் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரம் போனால் இன்னும் 2 வாரம் போனால் புரட்டாசி மாதத்துக்கு வந்துடுது. அந்த புரட்டாசி மாதத்தில் முழுசும் 3-4 வாரமும் நான் செய்ய மாட்டேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா. புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை லவங்கம், அது
தக்காளி பேஸ்ட்டு, அப்படியே தக்காளி அப்படியே அரிஞ்சு போட்டு அப்படியே பிரியாணி தாளிக்கிறாங்க. நான் எப்பவுமே 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி தான் போடுவேன். தயிர், பிரியாணி கலரெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் நான் போடுறதில்ல. நார்மலாக எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். பிரியாணி மசாலா, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் ஏன்னா அரிசி போட்டதும் கொஞ்ச நேரம் போட்டுமே டம் போட போகிறேன் இல்லையா. கல்லுப்பு, முன்னே கறியில் கொஞ்சம் போட்டுக்கிறேன், பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி. ஒன்றுக்கு 1.5 ஜீரா ரைஸ் தான். இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றினா சரியாக போடும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். எப்பவுமே 3/4 கிலோ அரிசி தான் போடுவோம். 3/4 கிலோ அரிசி நான் 2 வேளையும் தண்டியாக வேணும். எங்கள் வீட்டில் 5 பேர். அதில் ஒரு ஆள் மட்டும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கோசரமே பிரியாணி செய்கிறேன். குழம்பு செஞ்சால் மட்டன் சாப்பிட்றதுல ஒட்டிக்கிட்டு, அதனால் சோறாவது சாப்பிட்டோன்னு பண்ணுறோம். ஒரு 1/2 எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம். பிரியாணி ரெடி. டம்மு போட்டு சரியாக போச்சு. ஒரு 10 நிமிஷம் புதினா மேலாக்க ரத்து வைக்கலாம். கொத்தமல்லி, பிரியாணி ரெடி. பக்கத்தாருக்குள்ள தூக்கி வச்சு டம்மு ஒரு 5 நிமிஷம் டம்மு வச்சா சரியாக போச்சு பிரியாணி. மட்டன் பிரியாணி, சுட சுட சுவையான மட்டன் பிரியாணி.